ஒரு மலைகளாலும் பச்சை காடுகளாலும் சூழ்ந்த ஒரு அழகான கிராமத்தில் பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் நட்பாக வாழ்ந்தன. அந்த கிராமத்தின் நிலம் பல வண்ணங்களிலான மலர்களால் நிரம்பியிருந்தது. அங்கு காற்றில் பறந்து கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சிகளின் வண்ணங்கள் கண்களை கவர்ந்தன. ஒரு நாளில் ஒரு குலுங்கும் மாமரக் கிளையில் ஒரு சிறிய கிளி இருந்தது. அவள் தனக்கென ஒரு நெடுங்கால நண்பனை தேடி வந்தாள். ஒரு பட்டாம்பூச்சி அருகில் பறந்து வந்து கிளியின் அருகே அமர்ந்து அவளிடம் கூறியது, "கிளி சின்னமே, உன் தோழி நானாக இருக்கலாமா? நான் எங்கெல்லாம் மல்லிகை மலர்கள் மலர்கின்றனவோ அங்கே பறந்து கொண்டிருப்பேன்." கிளி மகிழ்ச்சியுடன் சொன்னாள், "அப்படியென்றால் நீ என் தோழியாக இருந்து எனக்காக உலகத்தைச் சுற்றி அதிசயங்களைப் பற்றி சொல்லிவிடுவாயா?" அந்த நாள் முதல் பட்டாம்பூச்சி வண்ணங்களைக் கொண்டு உலகை விளக்கி கிளிக்கும் அதன் கதைகளைப் பகிர்ந்தது. கிளியும் தனது இனிமையான குரலில் பட்டாம்பூச்சிக்கு பாடல்களைப் பாடி கேட்க வைத்தது. அவ்வாறு பறவையும் பட்டாம்பூச்சியும் நிலைமாறும் காலங்களில் கூட ஒருவருக்கொருவர் துணையாயிருந்தன. இயற்கையின் வெவ்வேறு அழகுகளை அவர்கள் ஒன்று சேர்ந்து கண்டுகொண்டனர். இவைகள் தோழமைக்கான அழகான எடுத்துக்காட்டு என்றே திகழ்ந்தன. காலை ஒரு நாளில் கிளி மற்றும் பட்டாம்பூச்சி மரத்தின் அடியில் கூடிக்கொண்டிருந்தது. அப்போது ஒரு நீலச்சிறகு பட்டாம்பூச்சி அங்கே வந்தது. அது மிகவும் சோகம் நிறைந்த முகத்துடன் இருந்தது. கிளி மற்றும் அதன் தோழி பட்டாம்பூச்சி அதைக் கேட்டு, "உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்?" என்றன. நீலச்சிறகு பட்டாம்பூச்சி சொன்னது, "எனது அழகான தோட்டம் மலர்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் மனிதர்கள் அந்த இடத்தில் வீடுகளை கட்டி அனைத்தையும் அழித்துவிட்டார்கள். இனி நான் பறந்து செல்ல வேண்டிய இடமே இல்லை." அதை கேட்ட கிளி மிகவும் வருந்தியது. அது கூறியது, "நீ வேதனைப்பட வேண்டாம். இங்குள்ள மரங்கள் மற்றும் மலர்களை பயன்படுத்திக் கொண்டு இங்கேயே இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒன்றை செய்ய வேண்டும். இங்கு எப்போதும் இயற்கையை பாதுகாக்க நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும்." பட்டாம்பூச்சி அதை உடனே ஏற்றுக்கொண்டது. "நாம் புதிய மலர்களை நடுவோம், மேலும் மரங்களை பாதுகாப்போம், நம் சூழலை அழகாக மாற்றுவோம்" என்று அது உறுதியாக சொன்னது. அந்த நாள் முதல் கிளியும் பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் பிற உயிரினங்களும் சேர்ந்து அக்கிராமத்தை அழகாகவும் பசுமையாகவும் மாற்ற முயற்சித்தன. அவர்களின் உழைப்பால் அப்பகுதி மீண்டும் மலர்களால் நிரம்பி பல உயிர்களுக்கு சிறந்த இடமாக மாறியது. அந்த நாளிலிருந்து பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் எல்லோருக்கும் ஒரு செய்தியை கூறி வந்தன. இயற்கையை பராமரிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அது நமக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் அழகான ஒரு உலகமாக இருக்கும். இயற்கையின் மீது அவர்கள் காட்டிய அன்பும் முயற்சியும் எல்லோருக்கும் ஒரு பாடமாகும். காலங்கள் மாறி மழை பருவம் வந்தது. கிராமம் முழுவதும் பசுமையாக மாறி நதிகள் துளும்பி ஓடியது. கிளியும் பட்டாம்பூச்சியும் தங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து தங்கள் முயற்சிகளை தொடர்ந்தன. நன்றாக வளர்ந்த புது மரங்கள் கிராமத்தில் புதிதாக வந்த பறவைகளுக்கும் சிறு ஜீவன்களுக்கும் புதிய தங்குமிடமாகின. அந்த மழைக்காலத்தில் ஒரு நாள் ஒரு கொக்கி பறவையும் துக்கமாக அவற்றின் அருகில் வந்து அமர்ந்தது. அதை பார்த்து கிளி கேட்டது, "என்ன கோகி, உன் முகத்தில் ஏன் சோகம்?" கொக்கி தனது நீண்ட கழுத்தை மெதுவாகச் சலிக்கச் செய்து சொன்னது, "நான் தூரத்திலிருந்து பறந்து வந்தேன். என் குடும்பத்துக்காக ஒரு இடத்தை தேடிக் கொண்டிருந்தேன். ஆனால் எல்லா இடங்களும் மனிதர்களால் அழிக்கப்பட்டு நாங்கள் தங்குவதற்கான ஏரிகள் எல்லாம் மாசமாகிவிட்டன." இதைக் கேட்டுக்கொண்டிருந்த பட்டாம்பூச்சி சொன்னது, "நீ கவலைப்படாதே, இங்கு நீ தங்கிக் கொள்ளலாம். ஆனால் நாமும் சேர்ந்து நம் நிலத்தை மீண்டும் மாசமில்லாமல் தூய்மையாக்கப் போராடுவோம்." அந்த நாளிலிருந்து எல்லா பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் மற்றும் கிராம மக்கள் ஒன்றாக பணிபுரிந்து அருகிலுள்ள ஏரியை சுத்தம் செய்தனர். மரங்களில் சுற்றி வளர்ந்த கொடிகளால் அழகான இடங்கள் உருவாக்கப்பட்டன. நீலச்சிறகு பட்டாம்பூச்சி மீண்டும் சிரித்து பறக்கத் தொடங்கியது. கொக்கி தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. இயற்கையின் மீதான அன்பு கிராம மக்கள் மற்றும் பறவைகளின் உறவை மேலும் வலுப்படுத்தியது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்த ஒரு கூட்டு குடும்பமாக மாறினர். மிக்க காலத்துக்குப் பிறகும் அந்த கிராமம் இயற்கையை பாதுகாக்கும் முக்கிய உதாரணமாக திகழ்ந்தது. அதன் மேல் அமைந்த நிலம் பசுமையாகவும் மகிழ்ச்சியான விலங்குகளின் வீடாகவும் இருந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி, இயற்கையை பாதுகாக்க ஒருவரின் முயற்சி மற்றவர்களுக்கும் உத்வேகம் தரும். உலகம் நம் எல்லோரின் வீட்டும், அதை அழகாக வைத்திருப்பது நம் கடமையும்.